ஹியூமன் எண்டோகிரைன் சிஸ்டத்தில் இன்னைக்கு டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தோன்னா டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ். ஸோ பேங்க்ரியாஸ் இஸ் ஏ இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசுறதுக்கு முன்னாடி இட் இஸ் ஏ காம்போசிட் கிராண்ட் சொல்கிறாங்க. ஸோ வாட் யூ மீன் பை காம்போசிட் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்க்குறப்ப இது வந்து டைஜஸ்டிவ் ஜூஸை செக்ரேட் பண்ணுது சச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்சைம். ஓகேங்களா, என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது, டைஜஸ்ட் த ஃபுட் மெட்டீரியல். ஓகேங்களா, அரௌண்டு 6 என்சைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேங்க்ரியாஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, as well as it is also involved in the production of another hormones. ஓகேங்களா, இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் எல்லாமே எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ரியாஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ காம்போசிட் அப்படிங்கிறது ஹெட்டிரோக்ரைன் அப்படிங்கிறது லைக் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன், தே ஹாவ் யூ டியூயல் ஃபங்க்ஷன்ஸ். என்சைமும் டைஜஸ்டிவ் என்சைமும் செக்ரேட் பண்ணுது, அஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஹார்மோன்ஸையும் செக்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. ஸோ இந்த ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ். இது அனதர் ஒன் மார்க். ஓகேங்களா, ஸோ ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் த எண்டோக்ரைன் பார்ட். ஓகே, அப்போ ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ் இந்த பார்ட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ். ஓகேங்களா, சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் பார்ட் தான் ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான். ஓகேங்களா, ஓகே, இந்த நெக்ஸ்ட் இதுதான் எண்டோக்ரைன் பார்த்துக்கிறாங்க. அடுத்தது முக்கியமான ஒரு தேர் ஆர் அபவுட் 1 to 2 மில்லியன் வந்து ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸு எதில் இருக்குது அப்படின்னா இந்த பேங்க்ரியாஸில் இருக்குது. ஓகேங்களா, அபவுட் 1 to 2% ஆஃப் த பேங்க்ரியாட்டிக் டிஷ்யூ. அப்போ பாருங்கள், ரிமைனிங் 98 to 99% ஆஃப் த டிஷ்யூ ஆர் எக்ஸோக்ரைன். ஓகேங்களா, அப்போ என்சைமை செக்ரேட் பண்ணக்கூடிய டிஷ்யூஸ் தான் அங்கே இருக்குது. அப்போ என்சைமை யார் செக்ரேட் பண்ணுறா அப்படின்னா அதோட செல்ஸோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அசினி ஆர் அசினஸ். கவனிங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அசினி. தீஸ் ஆர் ஆல் பேங்க்ரியாட்டிக் அசினி. தீஸ் பேங்க்ரியாட்டிக் அசினி வெளியில் ஒரு ரவுண்ட் ஷேப், இது எல்லாமே இது ஒரு பேங்க்ரியாட்டிக் அசினி, இது ஒரு பேங்க்ரியாட்டிக் அசினி, இது ஒரு பேங்க்ரியாட்டிக் அசினி, இது ஒரு பேங்க்ரியாட்டிக் அசினி, இது ஒரு பேங்க்ரியாட்டிக் அசினி. ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு அரௌண்டு அந்த ஃபுல்லாக பேங்க்ரியாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 98 to 99% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது கவர் ஆகிருக்கு அப்படின்னா திஸ் அசினி. திஸ் அசினி செக்ரேட் த டைஜஸ்டிவ் என்சைம், அந்த டைஜஸ்டிவ் ஜூஸை செக்ரேட் பண்ணுது. ஓகேங்களா, அப்போ 1 to 2 மில்லியன் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா 1 to 2% ஆஃப் த பேங்க்ரியாஸ். ஆஃப்டர் தட் கிளாஸ் போய்ட்டு முடிச்சுட்டு வரோம். The next வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா செல்ஸ். ஓகே, இந்த ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா they have here two kinds of cells. One is alpha cell, another one is வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா செல்ஸ். ஓகேங்களா, இந்த ஐலெட்ஸ் ஆர் த செக்ரேட் பெப்டைட் ஹார்மோன், அதாவது புரோட்டீனேட்டட் ஹார்மோன்ஸ். என்ன ஹார்மோன்ஸ்னு சொல்கிறாங்க, பெப்டைட் ஹார்மோன்ஸ் ஆர் புரோட்டீனேட்டட் ஹார்மோன் சச்சஸ் என்ன அப்படின்னா குளுக்கோகான். அது பேர் என்னது, குளுக்கோகான். அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தா இன்சுலின். அப்போ குளுக்கோகானை செக்ரேட் பண்ணது யாரு அப்படின்னா ஆல்ஃபா செல் செக்ரேட் த குளுக்கோகான், பீட்டா செல் செக்ரேட் த இன்சுலின். ஓகேங்களா, ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ ஆல்ஃபா செல்ஸ் என்னத்தை செக்ரேட் பண்ணது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோகானையும், பீட்டா செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலினையும் செக்ரேட் பண்ணுது. தி மெயின்டைன் குளுக்கோஸ் ஹோமியோஸ்டாசிஸ் இன் த பிளட். நம்ம பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸோட கண்டென்ட்டை மெயின்டைன், அதாவது ஹை ஆகாமல் லோ ஆகாமல் அதை ஆப்டிமமாக பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா பேங்க்ரியாஸோட வேலை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குளுக்கோகான் அண்ட் இன்சுலின் தே ஆர் ஆண்டகோனிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஆண்டகோனிஸ்டிக் அப்படின்னா இன்சுலின் வந்து குளுக்கோஸ் லெவலை ரெடியூஸ் பண்ணுதுன்னா குளுக்கோகான் குளுக்கோஸ் லெவலை ரைஸ் பண்ணும். அப்போ உங்களுக்கு ரெண்டுமே ஈவனாக இருக்கணும், அதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ். கான்ஸ்டன்ட் என்னது பிளட் சுகர் லெவல் இருக்கணும், அதை மெயின்டைன் பண்ணுறது அதான் ஹோமியோஸ்டாசிஸ். அப்போ ஒரு ஹார்மோன் வந்து சுகர் லெவலை ரெடியூஸ் பண்ணுது இன்சுலின், ஒரு ஹார்மோன் குளுக்கோஸ் லெவல் என்ன செய்யுது ரைஸ் பண்ணுது, அது குளுக்கோகான். ரெண்டுமே ஈவனாக ஆண்டகோனிஸ்டிக் ஃபங்க்ஷன் பண்ணினாலும் எதிரெதிராக வந்து செயல்பட்டாலும் they are involved in the maintenance of the blood sugar level அப்படிங்கிறத நம்ம கிளியராக இருக்கணும். ஸோ இங்கே ஆல்ஃபா செல்ஸ் பீட்டா செல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அனதர் ஒரு செல்ஸ் ஒன்று இருக்குது, அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் இந்த கலராக இருக்குது பாருங்கள், வயலட் கலர் மாதிரி, தட் இஸ் கால்ட் டெல்டா செல். ஸோ ரீசன்ட் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா செல் செக்ரேட்டை ஸ்டொமட்டோஸ்டாட்டின்
நம்ம வந்து growth ஹார்மோன் பார்க்குறப்ப பார்த்துருப்போம். ஒரு growth ஹார்மோன்ஸ் அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஸ்டெமட்டோஸ்டாட்டின், சொமேட்டோனா பாடி, ஸ்டாட்டினா டு ஸ்டாப். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டொமட்டோஸ்டாட்டின் என்ன செய்யுது அப்படின்னா growth-ஐ வந்து ஸ்டாப் பண்ணுது. அப்போ 2 இடத்துல வந்து ஸ்டொமட்டோஸ்டாட்டின் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன்று ஹைப்போதலாமஸ், நமக்கு தெரியும் ஹைப்போதலாமஸ் growth ஹார்மோன்ஸ் ரைஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து ஸ்டொமட்டோஸ்டாட்டின் என்ன செய்யுது அப்படின்னா தே ரெடியூஸ் த growth ஹார்மோன் அண்ட் ரெடியூஸ் த ஹைட் ஆஃப் த ஆர்கானிசம். ஓகேங்களா? அது ஹைப்போதலாமஸ். இன்னொரு இடத்துல இருக்கு, அதான் டெல்டா செல். அப்போ டெல்டா செல்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஆல்பா செல்ஸ் பீட்டா செல்ஸ்ன்னு சொல்றாங்க. அது என்னத்தை செக்ரீட் பண்ணுது அப்படின்னா ஸ்டொமட்டோஸ்டாட்டின் அப்படிங்கிறத மைண்ட்ல வைங்க. அப்போ இந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹார்ன்ஸ்லாம் 2 கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். ஐ திங்க் இப்போ வந்து நம்ம 3 கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் பார்க்குறோம். ஒன்று ஆல்பா செல்ஸ், இன்னொன்று பீட்டா செல்ஸ், இன்னொன்று டெல்டா செல்ஸ். ஆல்பா செல்ஸ் என்னத்தை செக்ரீட் பண்ணுது? குளுக்கோகான். பீட்டா செல்ஸ் என்னத்தை செக்ரீட் பண்ணுது? இன்சுலின். டெல்டா செல்ஸ் என்னத்தை செக்ரீட் பண்ணுது? சொமட்டோஸ்டாட்டின். நெக்ஸ்ட் இதோட பர்சன்டேஜ். இதுல எண்டோகிரைன் பார்ட் அதிகமா இருக்கா, எக்ஸோகிரைன் பார்ட் அதிகமா இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் வரும்போது இங்க வந்து எக்ஸோகிரைன் பார்ட், என்சைமை செக்ரீட் பண்ணக்கூடிய பார்ட் தான் இங்க அதிகமா இருக்கு அப்படிங்கறத மைண்ட்ல வைங்க. எண்டோகிரைன் பார்ட் just 1 to 2%, that's all. Okay, the next. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோகான். குளுக்கோகானுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன். ஸோ வாட் இஸ் த ஹைப்பர் கிளைசிமிக்? ஹைப்பர்னாலே உங்களுக்கு தெரியும் ஹைன்னு அர்த்தம். ஹைப்பர்னாலே என்னது? ஹை. ஸோ இது வந்து ஹையா உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளுக்கோஸ் லெவலை ஹைக் பண்ணுது. குளுக்கோஸ் லெவலை எப்படி பண்ணுதுன்னு சொல்றாங்க? ஹைக் பண்ணுது. எப்படிலாம் ஹைக் பண்ணுது? ஏன் இந்த ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன்? எது? குளுக்கோகான். அப்போ குளுக்கோகானை செக்ரீட் பண்ணது எந்த செல்ஸ் நமக்கு தெரியும் அப்படின்னா தே ஆர் செக்ரீட் த ஆல்பா செல்ஸ் செக்ரீட் த குளுக்கோகான். why it is called as a hyper? ஹைப்பர்னாலே உங்களுக்கு தெரியும் ஹை அமௌண்ட் ஆஃப் என்னது? கிளிசெமிக் அப்படின்னா குளுக்கோஸ். ஸோ ஃபங்க்ஷன் வந்து பாருங்க இட் ஆக்ட் as a ஹெப்படோசைட். நல்லா பாருங்க, இந்த குளுக்கோகான் எதன் மேல ஆக்ட் ஆகுது? ஹெப்படோ அப்படின்னா லிவர் செல்ஸ், ஹெப்படோ அப்படின்னா லிவர், சைட்னா செல்லு. அப்ப லிவர் செல்ஸ் மேல ஆக்ட் ஆகுது அண்ட் ஸ்டிமுலேட் த கிளைகோஜெனாலைசிஸ். கிளைகோஜெனா, கிளைகோ அப்படின்னா கிளைகோஜன், ஜெனா ஜெனரேஷன் ஃபார்மேஷன், லைசிஸ்னா பிரேக் டவுன். அப்ப இங்க என்ன பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா கிளைகோஜன் பிரேக் டவுன் ஆகி புரோக்கன் ஆகி உங்களுக்கு என்னத்தை கொடுக்குது அப்படின்னா குளுக்கோஸை கொடுக்குது. தட் இஸ் கால் கிளைகோஜெனாலைசிஸ். இதுலயே உங்களுக்கு முடிஞ்சிடும். அப்ப ஹெப்படோசைட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஹெப்பாட்டிக் லிவர்ல இருக்கக்கூடிய ஒரு செல்ஸ் தான் ஹெப்படோசைட். ஹெப்பாட்டிக் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹெப்பாட்டிக் செல்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் கிளைகோஜனை ஸ்டோர் ஆகிருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். யார் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குன்னு? இன்சுலின் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கிளைகோஜனை இந்த குளுக்கோகான் அந்த ஹார்மோன் அந்த ஹெப்பாட்டிக் செல்ஸ் மேலே ஆக்ட் ஆகி அது என்னத்தை ஸ்டிமுலேட் பண்ணுது? ஸ்டோர் பண்ணி வைக்கிற கிளைகோஜனை புரோக்கன் பண்ணுது, உடைக்குது. ரிசல்ட்டிங் இன் த இன்க்ரீஸ் பிளட் சுகர் லெவல். அப்போ கிளைகோஜன் புரோக்கன் ஆகும் பொழுது தே ரிலீஸ் த மோனோமெரிக் குளுக்கோஸ் வந்து பிளட்ல இதாகுது. அதனால பிளட்ல வந்து சுகர் லெவல் ரைஸ் ஆகுது. அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைப்பர் கிளைசிமியா. ஆர் அதாவது பிளட்ல சுகர் லெவல் அதிகமாயிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஹைப்பர் கிளைசிமியா. இந்த வேலையை பண்றது யாரு? குளுக்கோகான். அதனால அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹைப்பர் கிளைசிமிக் ஃபேக்டர் ஆர் ஹார்மோன். நெக்ஸ்ட் வேலை என்ன செய்யுது? எப்படிலாம் அடுத்த இது எப்படி சுகர் லெவல் ரைஸ் பண்ணுது அப்படின்னா இட் ஸ்டிமுலேட் த குளுக்கோனியோஜெனிசிஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். குளுக்கோஸ்னா குளுக்கோனா குளுக்கோஸ், நியோனா நியூ, ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். அங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படிங்கிறது குளுக்கோஸ், நியோனா நியூ, நியோனா என்னது? நியூன்னு அர்த்தம். அப்ப நியூனா என்ன அப்படின்னா த குளுக்கோஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் நான் கார்போஹைட்ரேட் சப்ஸ்டன்சஸ். எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? நான் கார்போஹைட்ரேட் சப்ஸ்டன்சஸ் லைக் புரோட்டீன், ஃபேட் ஆர் அதர் இட் இஸ் டெரிவேட்டிவ்ஸ். புரோட்டீனும் ஃபேட் இல்லை அதுலேருந்து வரக்கூடிய பொருள்களிலிருந்து இது இட் இஸ் நாட் கார்போஹைட்ரேட். ஓகேங்களா? புரோட்டீனும் லிப்பிட்ஸும் நாட் கார்போஹைட்ரேட், but the glucose formed from non-carbohydrate molecule. அதான் gluconeogenesis. கிளைகோஜெனாலைசிஸுக்கும் குளுக்கோனியோஜெனிசிஸுக்கும் மீனிங்கை ஸ்ப்ளிட் பண்ணாலே உங்களுக்கு எக்ஸாக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா
கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றுது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் வந்து பார்த்தோன்னா நான் கார்போஹைட்ரேட் சப்ஸ்டன்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதனால உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் ரைஸ் ஆகுது. இன்னொன்று, ரெடியூஸ் த செல்லுலார் குளுக்கோஸ் அப்டேட் அண்ட் யூட்டிலைசேஷன். ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த செல்லு வந்து பார்த்தோன்னா குளுக்கோஸை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுது. அப்போ குளுக்கோஸ் யூஸ் பண்ணிச்சுன்னா அந்த செல்லு வந்து குளுக்கோஸை யூஸ் பண்ணிச்சுன்னா எனர்ஜிக்காக வந்து பார்த்தா குளுக்கோஸ் லெவல் ரெடியூஸ் ஆகிடும். பட் இந்த குளுக்கோகான் ஒரு செல்லை குளுக்கோஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு வந்து சுகர் எங்கே ரைஸ் ஆகிடும் அப்படின்னா பிளட்டில் ரைஸ் ஆகிடும். இந்த த்ரீ வேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளுக்கோகான் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டில் சுகர் லெவலை ரைஸ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே கவனிங்க, இந்த இது வந்து பார்த்தோன்னா ஹை பிளட் குளுக்கோஸ், ஓகேங்களா. ஸோ அதோட பேங்க்ரியாஸ் வேலை என்ன அப்படின்னா இன்சுலின் ரிலீஸ்டு பை பீட்டா செல்ஸ். இந்த டைமில் குளுக்கோஸ் வந்து பிளட்ல அதிகமாக இருக்கும்பொழுது இன்சுலின் ரிலீஸ்டு பை த பீட்டா செல்ஸ் ஆஃப் த பேங்க்ரியாஸ். ஃபேட் செல் டேக் இன் த குளுக்கோஸ் ஃப்ரம் பிளட். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபேட் செல், ஓகேங்களா, அடிப்போசைட்னு சொல்லுவாங்க. அடிப்போஸ்னாலே ஃபேட். அந்த ஃபேட் செல்லு குளுக்கோஸை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அச்சீவ் நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல். இந்த வேலையை பண்ணது யார் அப்படின்னா இன்சுலின். அப்படியே ஆப்போசிட்டாக வாங்க, லோ பிளட் குளுக்கோஸ், பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் லோவாக இருக்குது. அப்போ பேங்க்ரியாஸ் என்ன செய்யுது அப்படின்னா குளுக்கோகான் ரிலீஸ்டு என்னது ஆல்ஃபா செல்ஸ் ஆஃப் த பேங்க்ரியாஸ். ஆல்ஃபா செல்ஸ் ஆஃப் த பேங்க்ரியாஸை செக்ரீட் பண்ணுது. லிவர் ரிலீஸ் குளுக்கோஸ் இன்டு த பிளட். ஸோ லிவரில் வந்து கிளைக்கோஜன் ஸ்டோர் ஆகிருக்கு. அது வந்து உங்களுக்கு என்னத்தை செக்ரீட் பண்ணுது, குளுக்கோஸை செக்ரீட் பண்ணி லோவாக இருக்கக்கூடிய பிளட் குளுக்கோஸை இப்போ ஹையாக மாற்றிடுது. அப்போ ரெண்டுமே ஆண்டோகோனிஸ்டிக். லெவல் குறையும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு ஹார்மோன் ஆக்டிவேட் ஆகுது. லெவல் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் பொழுது அனதர் ஹார்மோன்ஸு ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஸோ இது எந்தெந்த வேஸில் குளுக்கோகான் குளுக்கோஸ் லெவலை பிளட்டில் ரைஸ் பண்ணுது? ஒன்று ஹெப்படோசைட்ஸ் லிவரில் ஆக்ட் ஆகி ஸ்டோர் ஆன கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றுது. ரெண்டாவது கார்போஹைட்ரேட் அல்லாத மெட்டீரியலான புரோட்டீன் ஃபேட்லேருந்து உங்களுக்கு குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது குளுக்கோனியோஜெனிசிஸ். தேர்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஒரு செல்லு வந்து குளுக்கோஸ் எடுக்க ஸ்டாப் பண்ணிடுது. ஏன்னா செலவு கிடையாது. அப்போ உங்களுக்கு பிளட்லேயே உங்களுக்கு குளுக்கோஸ் சேர்றதுனால இட் இஸ் கால்ட் குளுக்கோகான் இஸ் கால்ட் எஸ் எ ஹைப்பர் கிளைசெமிக் ஹார்மோன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. நெக்ஸ்ட் அதோட கண்டினியூஷன் நம்ம என்ன பார்க்கணும், அதோடைய பீட்டா செல் செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலின். ஸோ இன்சுலின் இது வந்து ஹைப்போகிளைசெமிக் ஃபேக்டர் ஆர் ஹார்மோன். ஹைப்போ அப்படின்னாலே லோன்னு அர்த்தம். ஹைப்போ, ஓகேங்களா, லோ, லோவரிங் த என்னது பிளட் குளுக்கோஸ் லெவல். இது எப்படிலாம் பிளட் இப்போ வந்து லோவரிங் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம், உங்கள் பிளட்ல குளுக்கோஸ் லெவல் ஹை ஆயிடுச்சு. அப்போ இன்சுலின் அதை என்ன செஞ்சுட்டு வருது, ரெடியூஸ் பண்ணிட்டே வரும். இட் ஆக்ட் ஆன், இதுவும் வந்து எதன் மேலே செயல்படுது அப்படின்னா ஹெப்படோசைட் லிவர் செல்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க அடிப்போசைட் ஃபேட் செல்ஸ். அங்கே லிவரில் இருக்கக்கூடிய ஃபேட் செல் லிவர் செல்ஸை என்ஹான்சஸ் த செல்லுலார் குளுக்கோஸ் அப்டேக் அண்ட் யூட்டிலைசேஷன். அப்டேட் அந்த செல்லுலார் அந்த பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸை எடுக்க ஸ்டிமுலேட் பண்ணுது. எதை ஹெப்படோசைட் லிவர் செல்லையும் ஃபேட் செல் அடிப்போஸ் டிஷ்யூவையும் அங்கே எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸை யூட்டிலைஸ் அப்சர்வ் பண்ண சொல்லுது. ஸோ த பிளட் குளுக்கோஸ் ரேப்பிட்லி மூவ்ஸ் டு ஹெப்படோசைட்டுக்குள்ளே வருது, அப்புறம் அடிப்போசைட்டுக்குள்ளே வருது. அப்போ பிளட்லேருந்து உங்களுக்கு குளுக்கோஸ் எங்கே வந்துடுது, லிவருக்குள்ளே இருக்கக்கூடிய லிவர் செல்ஸுக்கும் அடிப்போஸ் ஃபேட் டிஷ்யூக்கும் உங்களுக்கு வந்துடுது. அப்போ பிளட்டில் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு என்ன ஆகும், பிளட் குளுக்கோஸ் லெவல் ரெடியூஸ் ஆகும். தஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல் டிக்ரீசஸ். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஹைப்போகிளைசீமியா. அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க, ஹைப்போகிளைசீமியா. ஸோ தே ஸ்டிமுலேட் என்னது கிளைக்கோஜெனிசிஸ். அப்போ இது என்னத்தை தூண்டுது அப்படின்னா அங்கே வந்து கிளைக்கோஜன் உடஞ்சதில் இங்கே குளுக்கோஸ்லாம் சேர்ந்து கிளைக்கோஜனை ஃபார்ம் பண்ணுது. அப்போ நிறைய குளுக்கோஸ் சேர்ந்து கிளைக்கோஜனை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா கிளைக்கோஜெனிசிஸ். ஓகேங்களா, கிளைக்கோஜெனிசிஸ். கிளைக்கோஜன் ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன், குளுக்கோஸ் கன்வெர்ட் இன்டு த கிளைக்கோஜன். ஸோ ஈச் அண்ட் எவரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. நெக்ஸ்ட் இதோட டிசார்டர் நம்ம பார்க்கலாம். இதோட டிசார்டர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், உங்களுக்கு நம்ம இன்சுலின் பார்க்கும் பொழுது இன்சுலினுடைய
மாலிகுலர் weight கேட்பாங்க சம்டைம்ஸ். ஓகே, நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் இஸ் மேட் அப் ஆஃப் 2 கைண்ட்ஸ் ஆஃப் செயின்ஸ். நமக்கு தெரியும். நமக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா செயின்ஸ், இன்னும் பீட்டா செயின்ஸ், அல்லது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புரியும்படி பார்த்தீங்கன்னா ஏ செயின், இன்னொன்று பி செயின். ஏ செயின்லாம் வந்து பார்த்தா நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஏ செயினில் வந்து பார்த்தா நிறைய அமினோ ஆசிட்ஸ். அதே போல் பி செயினில் வந்து பார்த்தா நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பி செயினில் வந்து பார்த்தா நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அப்போ த இன்சுலின் இஸ் மேட் அப் ஆஃப் என்னது 2 chains, 2 polypeptide chains. ஏன்னா the chain is made up of amino acids. ஓகேங்களா? இப்போ ஏ செயினோட மாலிகுலர் weight என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதோட கொடுத்துருப்பாங்க. ஏ செயினில் அதோடைய மாலிகுலர் weight வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்கும் அப்படின்னா 21 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். எதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ செயினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஏ செயினில் உங்களுக்கு 21 அமினோ ஆசிட்ஸ். ஓகேங்களா? ஏ செயினில் எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்கு? 21 அமினோ ஆசிட்ஸ். பி செயினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா 30 அமினோ ஆசிட்ஸ். ஸோ டோட்டலி இது எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த இன்சுலின்ங்கிறது 51, ரைட்டா? 51 அமினோ ஆசிட்ஸுங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஸோ இந்த ஏ செயினும் பி செயினும் எப்படி சார் ஜாயிண்ட் ஆயிருக்கு? நமக்கு தெரியும். உங்களுக்கு வந்து அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஜாயிண்டட் பை டைசல்ஃபைட் பாண்ட். ஓகேங்களா? டைசல்ஃபைடு பாண்டால தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கும். டைசல்ஃபைடுனா 2 S இருக்கும். ஓகேங்களா? டைசல்ஃபைட் பாண்ட். எஸ்பெஷலி எந்த அமினோ ஆசிட்ல அந்த பாண்டிங் ஃபார்மேஷன் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். த பாண்டிங் ஃபார்மேஷன் அக்கர்ஸ் பிட்வீன் த 16 அமினோ ஆசிட். 16 கிட்ட தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாண்டிங் ஃபார்மேஷன் அக்கர்ஸ் ஆகும். நீங்கள் நல்லா டீப்பாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைசல்ஃபைட் பாண்டு ஏ செயினுக்கும் பி செயினுக்கும் எந்த அமினோ ஆசிட்ல வருது அப்படின்னா 16. ஏன் 16 கிட்ட வருது அப்படின்னா 16 இஸ் ஏ சல்ஃபரிக் அமினோ ஆசிட். சல்ஃபர் உள்ள அமினோ ஆசிட். நீங்கள் இந்த செயின் எடுத்து நீங்கள் வந்து யூடியூப்ல நீங்கள் வந்து அதர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ரிசல்ட்டுங்கிறது கிளியராக கிடைக்கும். ஏன்னா ஒரு 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 டாபிக் படிக்கும்போது அது இன்டெப்த்தாக போங்க. அதில் வந்து இன்சுலின் இஸ் இயர் 2 செயின்ஸ் உள்ளது, ஏ செயின் பி செயின். ஏ செயினில் எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னா 21 அமினோ ஆசிட்ஸ். பி செயினில் எத்தனை அமினோ ஆசிட்ஸ் 30. ஸோ டோட்டலி இன்சுலின் ஹேவ் தி 51 அமினோ ஆசிட்ஸ். ஓகே, the 2 chains are joined in the place of particularly 16 amino acid. அப்போ மேலே அந்த ஏ செயின்லேயும் உங்களுக்கு 16 இருக்கணும், பி செயின்லேயும் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா they have a 16. அப்போ எங்கெல்லாம் 16 இருக்கோ அங்கே தான் உங்களுக்கு டைசல்ஃபைட் பாண்ட் வருது அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. ஓகேங்களா? ஓகே, இன்சுலினோட பார்த்தாச்சு, இன்சுலினோட ஒர்க்கை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ வாட் இஸ் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்? இப்போ நம்ம ஒரு வித்தியாசம், ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்சஸ் பார்க்க போகிறோம். டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். ஹார்மோன்ஸில் நம்ம பார்த்தோம். ஏடிஹெச் ஹார்மோன்ஸில் பார்க்கும்போது டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். ஏடிஹெச் ஆன்டி டயூரிக் ஹார்மோன்ஸ் ஃபெயிலியர் ஆகும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிக அளவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தை எக்ஸ்கிரீட் பண்ணுவாங்கன்னா யூரினை எக்ஸ்கிரீட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டைலூட்டட் யூரின். டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் எதனால வருது? நம்ம எதை பற்றி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இன்சுலின். அப்போ இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடியில் போதுமான அளவு செக்ரீஷன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய டிஸார்டர் அப்படின்னா டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மெலிட்டஸ்? நீங்கள் இங்கேயே சொன்னீங்களே புரிஞ்சுக்கலாம். மெலிட்டஸ்னா என்ன அப்படின்னா ஹனின்னு அர்த்தம். மெலிட்டஸ் அப்படின்னா என்னது? ஹனி. ஓகே, ஸோ வாட் டு யூ மீன் ஹனி? என்ன இப்போ யூரின் போய் ஹனின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க எக்ஸ்கிரீட் பண்ணுறதோட யூரினில் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னா குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் இருக்கும். அப்போ குளுக்கோஸ் மாலிகுல்ஸை அளவுக்கு அதிகமாக எக்ஸ்கிரீட் பண்ணுறதுனால அதுக்கு பேர் தான் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மெலிட்டஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஹனி. இது டயாபெட்டிஸ் எதனால வருது? மெலிட்டஸ், அதாவது உங்களுக்கு இன்சுலின் செக்ரீஷன் லோ ஆகிறதுனால உங்களுடைய எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடிய யூரின்ல சுகர் மாலிகுல் அதிகமாக இருக்கிறதுனால தட் இஸ் கால்ட் இஸ் ஏ டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். ஓகே, அப்படி அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுவும் வந்து டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்ல. ஸோ டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா
உங்களுக்கு அந்த நெஃப்ரான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபுல்லையும் கலெக்டிங் டக்ட்லேயும் உங்களுக்கு வந்து இந்த அக்வாபோரின்ஸ் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாதனால பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து லாஸ் ஆகும். அப்போ டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படிங்கிறதுக்கு வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா டேஸ்ட்லெஸ். நீங்கள் நோட் பண்ணீங்க, இன்சிபிட்டஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டேஸ்ட்லெஸ். அப்போ அவங்க யூரின் வந்து பார்த்தோன்னா அளவுக்கு அதிகமாக எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ ரெண்டுத்துக்கும் மீனிங் புரியுதா? எதனால வந்து டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் வருது, எதனால டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போது டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், த யூரின் ஹாவ் எ ஹை அமௌண்ட் ஆஃப் என்ன இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது. ஏன்? த டிசார்டர் டியூ டு ப்ரொலாங்டு என்னது ஹைப்பர்கலசிமியா. எதனால் அப்படின்னா இன்சுலின் வந்து ப்ராப்பராக செக்ரீஷன் ஆகலை. ஓகேங்களா? அப்போ இன்சுலின் வந்து ப்ராப்பராக செக்ரீஷன் ஆகாதனால அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொலாங்டு கண்டிஷனில் என்ன இருக்குது, குளுக்கோஸ் லெவல் பிளட்டில் அதிகமாகிட்டே இருக்குது. நீ வந்து ஒரு 4 லட்டு தின்னுபிட்டு அப்போ போய் அந்த டைமில் போய் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணோம்னா குளுக்கோஸ் லெவல் அதிகமாக தான் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் லெவலை மெஷர் பண்ணும்போது ஃபாஸ்டிங் பிஃபோர் ஈட்டிங், சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளட் குளுக்கோஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. அது 70 மில்லிகிராம் இருக்கணும் 100 ml பிளட்டில். ஆஃப்டர் மீல் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 110 to 130 வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் மீல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதோடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் குளுக்கோஸ் த்ரூ யூரின். அப்போ அவங்க யூரின் வழியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும். எதனால? இன்சுலின் இல்லாததுனால. அப்போ இன்சுலின் வேலை என்ன அப்படின்னா செல்லை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அது என்ன எதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னா குளுக்கோஸை எடுத்துக்க சொல்லி செல்லை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அப்போ பிளட்ல உள்ள குளுக்கோஸ் செல்லுக்கு போய்ட்டு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். எக்ஸஸாக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா லிவரில் வந்து ஹெப்படோசைட், இன்னொன்று என்னது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் செல்ஸ், அடிப்போசைட், இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் கிளைக்கோஜனா. அங்கே இன்சுலின் இல்லை. அப்போ அந்த வேலையை யார் பண்ண முடியும்? So loss of glucose through the urine and formation of harmful compound like ketone body. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த கீட்டோன் பாடிங்கிறது எங்கே வருது, யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? உங்களுக்கு இந்த உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோன் பாடிஸ்னு கொடுத்துருவாங்க. ஸோ வாட் ஆர் த கீட்டோன் பாடிஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஹியூமன் யூரின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்க. ஹைட்ராக்சி பிட்யூட்டரிக் ஆசிட் அதான் ஃபர்ஸ்ட் கீட்டோன் பாடி. ஓகேங்களா? ஹைட்ராக்சி BU ஹைட்ராக்சி பிட்யூரிக் ஆசிட். இது ஒரு கீட்டோன் பாடி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசிட்டோ அசிட்டிக் ஆசிட். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசிட்டோ அசிட்டிக் ஆசிட். இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்டகரி. ஓகேங்களா? தேர்டு கீட்டோன் பாடிஸா என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அசிட்டோன். தேர்டு கேட்டகரி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அசிட்டோன். தீஸ் ஆர் ஆல் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கீட்டோன் பாடி ப்ரொடியூஸ்டு பை த, யார் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னா இதுதான் முக்கியமான விஷயம், லிவர். அப்போ கீட்டோன் பாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா லிவர். ஏன் இந்த கீட்டோன் பாடிஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா கீட்டோன் பாடிஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை லிவர் ஃப்ரம் த ஃபேட்டி ஆசிட். நம்ம பாடியில் செல்லில் குளுக்கோஸ் இல்லாததுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா குளுக்கோஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு த, குளுக்கோஸ் கிடையாது, உங்களுக்கு வந்து ஃபேட்டு வந்து கன்வெர்டட் இன்டு த கீட்டோன் பாடிஸாக மாறிடுது. ப்ரொலாங்டு டைம் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளாக சாப்பிடாம இருக்கும் பொழுது உங்களுடைய ஃபேட்டு அண்டு அடிப்போஸ் இருக்கிற ஃபேட்டு எல்லாமே உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா தே ஆர் கன்வெர்டட் அண்ட் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸாக மாறிட்டு இருக்கும். சேம் டைம் இட் ஆல்சோ ப்ரொடியூஸ் அ கீட்டோன் பாடி. அப்போ அந்த செல்லில் வந்து உங்களுக்கு என்ன இருக்காது, குளுக்கோஸ் இருக்காது. செல்லில் குளுக்கோஸ் இல்லாததுனால ஃபேட்டு வந்து உங்களுக்கு கீட்டோன் பாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ கீட்டோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த 3 kinds ஆஃப் சப்ஸ்டன்சஸ் தான் கீட்டோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னா லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்போ அப்படின்னா கார்போஹைட்ரேட் ஸ்டார்வேஷன் அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட் இல்லாத பொழுது, நம்ம பட்டினியாக இருக்கின்ற பொழுது. அது எப்போ? சும்மா 1 or 2 days ஃபாஸ்டிங் விரதம் இருக்கும் அப்போல்லாம் கிடையாது, இது ப்ரொலாங்டு டைம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா ட்ரீட்மெண்ட் இஸ் இன்சுலின் தெராப்பி. இப்போ இன்சுலின் தெராப்பி அவங்களுக்கு சுகர் வந்து என்ன ஆச்சு அதிகமாக இருக்குது, அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்சுலின் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா
நம்ம வந்து இன்சுலினை நம்ம பாடிக்குள்ள என்ன செய்றோம், நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்றோம். எதனால நம்ம வந்து மசில்ஸ் ஏன் எல்லாத்துக்குமே வந்து டேப்லெட் இருக்கு, ஏன் இது வந்து இன்ஜெக்ஷன் மூலயமா இன்ஜெக்ட் பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது டேப்லெட் ஃபார்ம்ல கொண்டு வரும்போது நம்ம ஓரல் கேவிட்டி போகும்போது அங்க டைஜஸ்டிவ் ஜூசஸ் இருக்கு இல்லையா, அந்த டைஜஸ்டிவ் ஜூசஸ் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த இன்சுலினை டீநேச்சர் பண்ணிடும். அந்த ஏ செயின் பி செயின் வந்து அந்த டல்சைஃபைட் பாண்ட் வந்து புரோக்கன் ஆடி, ஏன் பிகாஸ் இட் இஸ் ஏ புரோட்டீனேட்டட் ஹார்மோன். அப்போ புரோட்டீனேட்டட் ஹார்மோனுங்கும்போது நம்ம புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன் நிறையவே இருக்கு, அதனால இது டீநேச்சர் ஆயிடும். ஸோ தட் ஒன்லி த இன்ஜெக்ஷன் த்ரூ த என்னது மசில்ஸ் மூலயமாவே உங்களுக்கு வந்து இதை பாடியில ஆட் பண்றாங்க. அப்போ டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, மெலிட்டஸ்னா மீனிங் என்னது, ஹனி. அதுக்கு ரீசன் நம்ம பார்த்துட்டோம் எல்லாமே. The next வந்து பார்த்தீங்கன்னா gonads. So what do you mean by gonads? Gonads is nothing but it is a reproductive hormones சொல்லி கொடுப்பாங்க gonads. அப்போ gonadsங்கிறது என்ன அப்படின்னா it is a reproductive hormone. So இந்த ஹார்மோன்ஸோட வேலை என்ன அப்படின்னா, they are two kinds of gonads are present in the human being. One is வந்து பார்த்தீங்கன்னா testis, அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தா மேல் கொனாட்னு சொல்லுவாங்க. டெஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கொனாட். அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரி இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கொனாட். அப்போ திஸ் gonad is act as a reproductive organ as well as they are also involved in the endocrine function இன்வால்வ் ஆகுது. another one is வந்து பார்த்தீங்கன்னா reproductive இதில் இன்வால்வ் ஆகுது. ஸோ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர்ஸ், இதில் என்னென்ன காம்போனன்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ். ஸோ இதோட வேலை என்ன, ஓகேங்களா, இட் இஸ் த மேல் பிரைமரி செக்ஸ் ஆர்கன், ஓகேங்களா இது, அண்ட் இட் இஸ் அன் எண்டோகிரைன் கிளாண்ட் ஆல்சோ, ஓகேங்களா. A pair of testes is present in the scrotal sac. அப்போ வாட் இஸ் த ரோல் ஆஃப் scrotal sac அப்படிங்கிறது நம்ம 12th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் யூனிட் ரீப்ரொடக்ஷன் ஹியூமன் பீயிங்கில் வரும்போது நமக்கு தெரியும். இட் இஸ் அப்டாமினல் எக்ஸ்டென்ஷன், ஓகேங்களா. அப்டாமினலேருந்து இருக்கக்கூடிய பவுச். பிகாஸ் ஆஃப் வை இட் இஸ் பிரசன்ட், இட் இஸ் எ தெர்மோ ரெகுலேட்டார். ஸோ வாட் யூ மீன் தெர்மோ ரெகுலேட்டார் அப்படின்னா, இது நார்மலாகவே நம்மளோட பாடி டெம்பரேச்சர் 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் லோவராக இருக்கணும் பாடி டெம்பரேச்சர்லேருந்து. அந்த டைமில் தான் உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஸ்போம்ஸுங்கிறது உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டாமினல் கேவிட்டிலேருந்து பவுச்சாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ கோனாட்ஸுங்கிறது அதோடைய காம்போனன்ட் ஏன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார்ம்டு ஆஃப், அந்த டெஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் ஆன் த ஸ்க்ரோட்டல் சாக். அதுக்குள்ளே வந்து பார்த்தா நிறைய உங்களுக்கு என்ன இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு செமினிஃபெரஸ் டிபிள்ஸ். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200 to 250 செமினிஃபெரஸ் டிபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் டெஸ்டிஸ் ஆர் ஹேவிங்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபார்ம்டு ஆஃப் செமினிஃபெரஸ் டிபிள்ஸ். அண்டு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஷியல்னால் தெரியும், ஒரு செமினிஃபெரஸ் டிபிள்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இன்னொரு செமினிஃபெரஸ் அப்படி டிபிள் இப்படி இருக்குன்னா அது இடையில இருக்கக்கூடிய செல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஷியல், ஓகேங்களா, இண்டஸ்ட்ரீஷியல் செல்ஸ். அப்போ பிளாக் கலராக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஷியல் செல்ஸ், ஓகேங்களா. தட் இட் இஸ் present in the intertubular space produce the hormone that is called androgen, mainly testosterone. அப்போ உங்களுக்கு மேல் ஹார்மோனை செக்ரேட் பண்ணுறது யாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஷியல் செல்ஸ் தான் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா மேல் ஹார்மோன் தட் இஸ் கால்டு ஆண்ட்ரோஜன் ஆர் டெஸ்டோஸ்டிரான். ஸோ டெஸ்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. மீனிங் புரியுதா உங்களுக்கு? ஸோ வாட் டு யூ மீன், டெஸ்டோஸ்டிரான்னாலும் ஒரே மீனிங் தான், உங்களுக்கு ஆண்ட்ரோஜன்னாலும் ஒரு மீனிங் தான். பட் யார் சிந்தசிஸ் பண்ணுறா அப்படிங்கிறது தான் மெயின். அப்போ அந்த இண்டஸ்ட்ரீஷியல் செல்ஸ் ஆர் லேடிக் செல்ஸ் இது யார் ஸ்டிமுலேட் பண்ணுறா அப்படின்னா ஹைப்போதாலாமஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் தான் எல்ஹெச், லூட்டினைசிங் ஹார்மோன். அந்த லூட்டினைசிங் ஹார்மோன் தான் எதை மேலே ஆக்ட் ஆகுது, அந்த லேடிக் செல்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது. அந்த லேடிக் செல்ஸ் ஆக்ட் ஆனோடனே உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது ஆகுனா தே ஆர் மேல் ஹார்மோன். அதான் முக்கியமானது. அப்போ மேல் ஹார்மோன் இதான் உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ்னால் இதை பற்றி தான் கேட்பாங்க. மேல் ஹார்மோன் இந்த ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் செக்ரேட்டட் பை அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு லேடிக் செல்ஸ். அந்த லேடிக் செல்லை ஸ்டிமுலேட் பண்ணுறது யார், ஹைப்போதலாமிக் ஹார்மோன் யார் அப்படின்னா எல்ஹெச், ஓகேங்களா, லூட்டினைசிங் ஹார்மோன். அங்கே வந்து கொனோட்ரோபிக் ஃபேக்டர்னு எது இங்கே வரும், பிட்யூட்டரி வரும். பிட்யூட்டரிக்கு வந்ததுக்கப்புறம் பிட்யூட்டரி தான் இது ஆன்டீரியர் லோபா போஸ்டீரியர் லோபா. பிட்யூட்டரின்னு கேட்டிங்கன்னா இது இஸ் ஆன்டீரியர் ஹார்மோன்ஸ், போஸ்டீரியர் ரெண்டே ஹார்மோன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்டீரியர் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. These anterior hormones act on Leydig cells to produce
என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு, இந்த மேல் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ present in the scrotal sac outside the abdominal cavity of the male individual, testis sperm of dual function நம்ம பார்த்தோம். பிரைமரி செக்ஸ் ஆர்கனாக as well as it is also endocrine ஃபங்க்ஷனாகவும் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பார்த்தோம்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்னு வச்சுங்க, இங்கேயே வச்சுக்கலாம் நம்ம. இது செமினிஃபரஸ் டியூபிள்ஸ். ஒவ்வொரு லோப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் இருக்கும். அப்போ இடையில இருக்கக்கூடிய செல்ஸில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் லைக் தட் கலர் மாற்றி போடலாம். இடையில இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னத்தை செக்ரேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு மேல் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. அந்த மேல் ஹார்மோன்ஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ரோஜன் ஆர் டெஸ்டோஸ்டெரான். அதை ஸ்டிமுலேட் பண்ணுறது யார் அப்படின்னா உங்களுக்கு எல்ஹெச். இன்னொரு ஹார்மோன்ஸ் இருக்குல்ல எஃப்எஸ்ஹெச். அப்போ பிட்யூட்டரி ப்ரொடியூஸ் பண்ண எஃப்எஸ்ஹெச்சோட வேலை என்ன அப்படின்னா அந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃப்எஸ்ஹெச், ஸ்டிமுலேஷன் ஆஃப் த growth ஆஃப் த ஸ்பெர்ம். அதுக்கப்புறம் அந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் உங்களுக்கு வந்து எஃப்எஸ்ஹெச் ஸ்பெர்மை ப்ரொடக்ட் பண்ணாலும் அந்த ப்ரொடியூஸ் ஆன ஸ்பெர்முக்கு என்ன தேவை அப்படின்னா நௌரிஷ்மெண்ட் தேவை. அதை கொடுக்கறது யார் அப்படின்னா செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் உள்ளார இருக்கக்கூடிய செர்டோலி செல்ஸ். நோட் பண்ணீங்க, செர்டோலி செல்ஸ். அந்த செர்டோலி செல்ஸ் தான் அந்த க்ரோவிங் ஸ்பெர்முக்கு நியூட்ரிஷனை கொடுக்கறது. ஓகேங்களா? அப்போ ஒரு செமினிஃபரஸ் டியூபிள்ஸை கட் பண்ணோம் இப்படி பார்த்தோம் அப்படின்னா அதில் உள்ள நிறைய இருக்கும். ஒன்று ஸ்பெர்மோட்டோ மதர் செல், அதுக்கப்புறம் ஸ்பெர்மாட்டிட், அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்பெர்மாட்டிட், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்பெர்ம் இருக்கும். இது சென்ட்ரல் கேனால். ஓகே, இப்போ நிறைய ஸ்பெர்ம் இருக்கும். இடையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா செர்டோலி செல்ஸ். அந்த செர்டோலி செல்ஸோட வேலை என்ன அப்படின்னா க்ரோவிங் ஸ்பெர்முக்கு நியூட்ரிஷனை கொடுக்குறது. அப்போ நீங்கள் மெயினாக கண்டுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டெஸ்டிஸ் இஸ் த மேல் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். இது பிரைமரி செக்ஸ் ஆர்கனாகவும் இருக்கு. சேம் டைம் இட் இஸ் ஆல்சோ ப்ரொடியூசஸ் த ஆண்ட்ரோஜன் ஆர் டெஸ்டோஸ்டரான். இப்போ வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஆண்ட்ரோஜன் ஆர் டெஸ்டோஸ்டரான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட வேலை என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆண்ட்ரோஜன். ஆண்ட்ரோஜனோட வேலை என்ன அப்படி பாருங்க, ரெகுலேட் த டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சுரேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆக்சசரி செக்ஸ் ஆர்கன். அப்போ ஆண்ட்ரோஜனோட வேலை என்ன, அதாவது எஃப்எஸ்ஹெச்சோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெர்மை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது எங்க செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்குள்ள. இண்டஸ்ட்ரியல் செல்ஸ் இடையில இருக்கக்குள்ளது, அதுக்கு இன்னொரு பேர் என்னது லைடிக் செல்ஸ். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்ஹெச்சோட ஆக்டிவிட்டிஸால ஆண்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆண்ட்ரோஜனை பாருங்க ஆக்சசரி செக்ஸ் ஆர்கன். ஓகேங்களா? டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஆக்சசரி, அதாவது இனப்பெருக்க துணை உறுப்புகள் அப்படிங்கிறது சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நமக்கு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்குனே உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? மேலுக்குனே உள்ள ஒரு பர்டிகுலர் இதுதான் வந்து இதோடைய மெயினாக இதோடைய இது சொல்லுவாங்க. மேலுக்கே உள்ள பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு லோ பிச் வாய்ஸ், மஸ்குலேச்சர், மசில்ஸு, அப்பியரன்ஸ் ஆஃப் ஹேர்ஸ் ஆன் த ஃபேஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கேரக்டர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரி செக்ஸ் ஆர்கனாக இருக்கக்கூடியது. அதை மேலாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் தேவை. நெக்ஸ்ட்டு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஓகேங்களா? ஸ்பெர்மட்டோ அப்படின்னா ஸ்பெர்ம், ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இது இன்வால்வ் ஆகுதுங்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெயினாக வந்து எஃப்எஸ்ஹெச் தான். ஓகேங்களா? பட் இருந்தாலும் இதுவும் எதில் இன்வால்வ் ஆகுது, அந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்குள்ள ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டிமுலேட் செக்ஷுவல் பிஹேவியர். ஓகேங்களா? அதுதான் வந்து லிபிடோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லிபிடோ என்னன்னா செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. அப்போ ஒரு ஹியூமன் இருக்கா, அவங்களுக்கு செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா தீஸ் ஹார்மோன், எது டெஸ்டோஸ்டரான். அப்புறம் வந்து பார்த்தோம்னா க்ரோத் ஆஃப் மசில்ஸ், மேலுக்குனே தெரியும் அந்த மசில்ஸோட டெவலப்மெண்ட்டு. அப்புறம் ஹேர்ஸ், என்னது அக்ரெசிவ்னஸ் அப்படிங்கிறது போராடும் மனப்பான்மை. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். அப்போ சில மேல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் வந்தால் கண்ணீர் விடுவாங்க. இதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் அழுதுடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆண்ட்ரோஜனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இல்லை. ஓகேங்களா? அப்போ அந்த அக்ரெசிவ்னஸ் பை பர்த்து நேச்சுரலாகவே யார்கிட்ட இருக்குது அந்த போராடக்கூடிய மனப்பான்மை அப்படின்னா இந்த டெஸ்டோஸ்டரான் ஆண்ட்ரோஜனில் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. லோ பிச் வாய்ஸ் நிறைய வச்சுக்கலாம் அதில். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆண்ட்ரோஜனோட அனதர் ஒர்க் என்ன அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் இந்த ஆனபாலிசம் ஆஃப் ப்ரோட்டீன். ப்ரோட்டீனை உருவாக்குது. அப்போ ப்ரோட்டீன் உருவாக உங்களுக்கு மசில்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஸ்டோர் ஆகும். ப்ரோட்டீன் ஸ்டோர் ஆக மசில்ஸ் க்ரோ ஆகும்.
ஓகேங்களா. அப்புறம் இட்ஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த அனபாலிசம், ஃபார்மேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் உருவாகிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா. அப்போ இதோடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். எதோட வேலை அப்படின்னா கொனாட்ஸோட வேலை. ஓகேவா. த நெக்ஸ்ட் ஓவரி. ஸோ வாட் இஸ் ஓவரி? ஏன்னா மேலுக்கு ஒரு அக்ரெசிவ்னஸ் ஆண்ட்ரோஜன் கொடுத்ததுன்னா ஃபீமேலுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸும் கொடுத்துருக்கு. ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, they prevent the blood clot on the coronary artery. அப்போ உங்களுக்கு பியூபர்ட்டி அட்டன் பண்ணி அப் டு வந்து பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபீமேலில் என்ன வராது, ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ங்கிறது வராது. அப்போ இது தானே. இப்போ மேலுக்கு எப்போ வேணால் ஹார்ட் அட்டாக் வரலாம், பட் ஃபீமேலுக்குங்கிறது ஆஃப்டர் மெனோபாஸ் அவங்களுக்கு வந்து 55 இயர்ஸில் மென்சுரல் சைக்கிள் 45 டு அந்த ரேஞ்சில் சொல்லுவாங்க. 45 46 55 கிடையாது, 45 46 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அந்த ஏஜில் மெனோபாஸ், அந்த மென்சுரல் சைக்கிள் ஸ்டாப் ஆகிறது தான் மெனோபாஸ். அந்த டைமுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வரலான்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ங்கிறது வரலாம். அதாவது ஹார்ட் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம், மூட்டு வலி, இதெல்லாமே மற்ற மூட்டு வலியிலேருந்து ஹார்ட் ப்ராப்ளத்துலேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் தான். ஓகே. இட் இஸ் த ஃபீமேல் பிரைமரி செக்ஸ் ஆர்கன். நமக்கு நல்லாவே தெரியும். ஓவரி, நமக்கு எத்தனை பேரா ஓவரி இருக்கு? 1 பேரா 2 பேரா ஓவரி? சிவரஞ்சனி. Yes, sir. Yes. How many pair of ovaries are present on the human, female human? 1 pair or 2 pair? 1 pair. அங்க ஏ பேர்னு கொடுத்துட்டாங்க. ரைட். ஓகே. A pair of ovary located in the abdomen. இது ப்ரொடியூசர்ஸ் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது? ஓவம் டியூரிங் த ஈச் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அப்போ உங்களுக்கு ஓவத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஓவரி இஸ் ஃபார்ம்டு ஆஃப் ஓவாரியன் ஃபாலிக்கல். அப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது ஓவரிங்கிறது என்ன அப்படின்னா, இதான் ஓவரி அப்படின்னா அதுக்குள்ள நிறைய ஓவாரியன் ஃபாலிக்கிள் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் இருக்கும். ஓகேங்களா. இது சின்ன ஃபாலிக்கிளாக இருக்காங்க, இது பிரைமரி ஃபாலிக்கிள்னு வச்சுக்கோங்க, இது செகண்டரி ஃபாலிக்கிள்னு வச்சுங்க, இது டெர்ஷியரி ஃபாலிக்கிள் ஆர் கிராஃபியன் ஃபாலிக்கிள். இதுக்குள்ளே வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எக் இருக்கும். இதுக்குள்ளே என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு? எக் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஹேப்ளாய்டு இன் நேச்சரில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆஃப்டர் தட் த கிராஃபியன் ஃபாலிக்கிள் ஆர் டெர்ஷியரி ஃபாலிக்கிள் ரப்சர் ஆகிடும். ரப்சர் ஆகி உங்களுக்கு என்னத்தை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா ஓவத்தை வெளியில் ரிலீஸ் பண்ணிடும். ஓவம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபெலோபியன் டியூப் ஆம்புலே வரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா தே கேரி. ஓகேங்களா. இந்த ஃபெலோபியன் டியூப் வழியாக உங்களுக்கு எங்கே வந்துடுது அப்படின்னா யூட்ரஸுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்துடும். ஓகேங்களா. ஓகே. அப்போ ஒரு ஓவரிங்கிறது வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் இதில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய ஃபாலிக்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஒவாரியன் ஃபாலிக்கிள் ப்ரொடியூஸ் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது? அந்த ஃபாலிக்கிள் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய இதை இருக்கு பாருங்க, சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஃபாலிக்கிள் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது சொல்லி கொடுக்குறாங்க. ஃபாலிக்கிள் ப்ரொடியூஸ் ஈஸ்ட்ரோஜன், ஸ்டீராய்டு ஹார்மோன். நல்லா நோட் பண்ணிங்க. நான் அப்பப்போ சொல்லும் போது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். செக்ஸ் ஹார்மோன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்டீராய்டு இன் நேச்சர். ஓகேங்களா. ஸ்டீராய்டு இஸ் த ஒன் ஆஃப் த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் என்னது ஃபேட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஆஃப்டர் ஓவிலேஷன் ரப்சர்டு ஃபாலிக்கிள் ஃபார்ம் எ ஸ்ட்ரக்சர் கால், அது என்னவா மாறுது அப்படின்னா கார்பஸ் லூட்டியமா மாறுது. என்னவா மாறுது? கார்பஸ் லூட்டியம். இட் இஸ் செக்ரீட் த ப்ரொஜெஸ்ட்ரான். அப்போ 2 ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு வருது. ஓகேங்களா. என்னென்ன ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷப்பா. ஓகே. நிறைய பேருக்கு என்ன அப்படி டவுட் வந்துச்சு அப்படின்னா நீட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீட்டுங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். அதனால் நம்ம ப்ரிப்பரேஷன் எல்லாமே எதை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னா நீட்டை அந்த இதை நோக்கி தான் இருக்கும். பட் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அது இந்த இயருக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் தான் இல்லையாங்கிறது போக போக தான் தெரியும். சரிங்களா. பட் உங்களுக்கு நீட்டுங்கிறது அந்த முன்னாடி பழைய மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா ஆல் இண்டியா ரேங்க் மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு இல்லையா. ஆல் இண்டியா ரேங்க்னா நீங்கள் வந்து ஜிப்மரு எய்ம்ஸ் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது உண்டு, உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு. அதே போல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு சீட்டு நாங்கள் ஃபில் பண்ணிக்கிறோன்னு கேட்குறாங்க. வந்து மீதி 15% வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ த சென்ட்ரல் கவர்மெண்ட் எது வழியாக தான் போடுவோம், உங்களுக்கு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தான் போடுவோம். அதனால நோ டவுட் நமக்கு ப்ரிப்பரேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கன்ஃபியூஷன் எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ண தோணாது. ஸோ அதனால நம்ம வந்து நீட் டெஃபினட்டாக உண்டு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம இந்த இயரை பொறுத்தவரை படிக்க ஆகணும்.
ஓகே, இங்க கிராஃபியன் ஃபாலிகல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆகும்போது உங்களுக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் பேரு LH, லூட்டினேசிங் ஹார்மோன். அந்த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் ரப்சர் ஆகி எக்கை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது ப்ரொடியூஸ் பண்ணது, அது ரப்சர் பண்ணதுக்கு அப்புறம் அது என்னவா மாறுது? கிராஃபியன் ஃபாலிகல் கார்பஸ் லூட்டியமா மாறுது. அந்த டைம்ல ப்ரொடியூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான். என்ன ஹார்மோனு? ப்ரொஜெஸ்ட்ரான். அப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் எப்போ செக்ரேட் ஆகுது? அப்படியே இதை ரெண்டா கூட டிவைட் பண்ணிக்கலாம். அந்த யூட்ரஸ் அந்த இந்த ஓவரியை வந்து பார்த்தா ரெண்டா டிவைட் பண்ணோம்னா மேலே உள்ள ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச்சும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரானையும் செக்ரேட் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ என்ன ஹார்மோன் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்டீராய்டு ஹார்மோன். ஸ்டீராய்டல் ஹார்மோன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓவரி? ஓவரியோட வேலை என்ன அப்படின்னா it stimulate growth and activities of female secondary sex organ. செகண்டரி செக்ஸ் ஆர்கன்லாம் உங்களுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்ட் டெவலப்மெண்ட்டு, ஹை பிச் வாய்ஸ், கிச் நல்லா இது ஆகுறது, அப்புறம் மஸ்குலர் நேச்சர் வந்து பார்த்தா நம்ம சாஃப்ட் நேச்சராக இருக்கும். இதெல்லாம் செகண்டரி என்னது செக்ஸ் ஆர்கன், செக்ஷுவல் கேரக்டர்ஸ், செக்ஸ் ஆர்கன்ஸ் சொல்லிக்கலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் என்னது ஓவாரியன் ஃபாலிக்கல். ஓவரியோடைய ஃபாலிக்கல் டெவலப் பண்ணுறது ரொம்ப ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப முக்கியம். ஃபீமேல் வந்து பார்த்தா செகண்டரி செக்ஸ் கேரக்டர்ஸ், அதாவது ஹை பிச் வாய்ஸ் வைஸா, செக்ஷுவல் பிஹேவியர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓவரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் எதுக்கு யூஸ் ஆகுது? டெவலப்மெண்ட் ஆஃப் த menstrual cycle. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் த மெமரி கிளாண்ட். மெமரி கிளாண்ட் வந்து பார்த்தா ஈச் அண்ட் எவரி மென்சுரல் சைக்கிள் அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு மெமரி கிளாண்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் டியூ டு த செக்ரீஷன் ஆஃப் த ஈஸ்ட்ரோஜன். ஓகேங்களா? அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ப்ரொஜெஸ்ட்ரான். ப்ரொஜெஸ்ட்ரானோட வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான், இட் இஸ் சப்போர்ட் என்னது ப்ரெக்னென்சி. நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது ஒரு பேபி வெளில வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டெஸ்டியரி ஃபாலிக்கல்ஸ்குள்ளே தான் ஓவம் இருக்குது. அது கிராஃபியன் ஃபாலிக்கல். ஓவம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது என்னவா மாறுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எம்டி வெசிக்கிளாக மாறுது. இதுக்கு பேர் தான் கார்பஸ் லூட்டியம். இந்த கார்பஸ் லூட்டியம் தான் என்னத்தை செக்யூர் பண்ணுது அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரானை செக்யூர் பண்ணுது. இந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட வேலை என்ன? பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரெக்னென்சி அப்படிங்கிற மைண்ட் வச்சுங்க. ஒன்ஸ் இது எப்போ வந்து கார்பஸ் லூட்டியமாக மாறி ப்ரொஜெஸ்ட்ரானை செக்யூர் பண்ணும் அப்படின்னா ஓவம் வந்து ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆனால் மட்டும்தான் அது வேலையை பார்க்கும். ஓவம் வந்து ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கார்பஸ் லூட்டியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்பஸ் அல்பிகன்ஸாக மாறிடும். கார்பஸ் அல்பிகன்ஸாக ஒரு ஸ்கேர் டிஷ்யூவாக மாறிடுது. இப்போ வந்து ஸ்பெர்ம் வந்து ஓவத்தில் ஃபியூஸ் ஆகிடுன்னு வச்சுங்களேன். அப்போ ஃபியூஸ் ஆகும்பொழுது இந்த கார்பஸ் லூட்டியம் ப்ரொஜெஸ்ட்ரானை செக்யூர் பண்ணுது. நான் ப்ரெக்னென்சி ஹார்மோன் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபீட்டஸ் உருவாகும் பொழுது மென்சுரேஷன் ஸ்டாப் பண்ணிடும். ஒன்று. ரெண்டாவது, கான்ட்ராக்ஷன் ஆஃப் த யூட்ரஸ், கர்ப்பப்பை சுருங்குறதை ஸ்டாப் பண்ணிடும். மூணாவது, பிளசண்டா உருவாக்குது, தொப்புள் கொடியை உருவாக்குது. இது முக்கியமான வேலைகளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான். இட் ஆக்ட் ஆன், அது மட்டும் கிடையாது, எது மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னா மெமரி கிளாண்ட் மேலே ஆக்ட் ஆகுது. டு ஸ்டிமுலேட் என்னது ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்வியோலை. அப்போ அந்த பிரிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வியோலை அப்படின்னு கொடுக்குறாங்க. சாக் ஸ்டோர் மில்க் அண்ட் மில்க் எஜெக்ஷன். அதனால உங்களுக்கு மில்க் வந்து என்ன அப்படி எஜெக்ட் ஆகி உங்களுக்கு ஃபீடிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபீடிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ஓவரி. ஓகே, இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து மேஜர் என்னது ஹார்மோன்ஸாக பார்த்தோம். ஓகேங்களா? எண்டோக்ரைன் கிளாண்ட். இப்போ ஹார்மோன்ஸ் ஆஃப் த some kind of additional cells or additional tissue secrete the hormones. அப்போ இது வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட்னு சொல்ல முடியுமானா முடியாது. ஹார்ட் எண்டோக்ரைன் கிளாண்டா? இல்லை. பிளட் வெசல்ஸ் எண்டோக்ரைன் கிளாண்டா? இல்லை. கிட்னியும் செக்ரேட் பண்ணுது எண்டோக்ரைன் கிளாண்டா? இல்லை. டியோடினமும் செக்ரேட் பண்ணுது எண்டோக்ரைன் கிளாண்டா? இல்லை. ஸ்டொமக்கும் செக்ரேட் பண்ணுது எண்டோக்ரைன் கிளாண்டா? ஸ்டொமக்கு, லிவரு? இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சம் கைண்ட் ஆஃப் டிஷ்யூ, இங்கே இருக்கக்கூடிய சம் கைண்ட் ஆஃப் செல்ஸ் ஆர் செக்ரேட் சம் சப்ஸ்டன்சஸ், ஹார்மோனிங் சப்ஸ்டன்சஸ் செக்ரேட் பண்ணுது. ஓகேங்களா? இது என்னென்ன சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹார்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னால ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்எஃப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏஎன்எஃப்னா ஏட்ரியல் நெட்யூரிட்டிக் ஃபேக்டார்னு சொல்லுவாங்க. ஏட்ரியல் நெட்யூரிட்டிக் ஃபேக்டார் இங்கே இருக்கு பாருங்க. ஏட்ரியல் நெட்யூரிட்டிக் ஃபேக்டார் இது ஹார்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது.
இட் இஸ் ப்ரொடியூஸ் ஏ பெப்டைட் ஹார்மோன். இது ப்ரோட்டீன் தான், ஏடிஎல் நியூட்ரிட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதோட வேலை என்ன அப்படின்னா, when blood pressure increase, நல்லா தெரியுங்க, ரத்த அழுத்தம் அதிகமாகும் பொழுது ANF causes the dilation of the blood vessels to reduce BP. ரொம்ப முக்கியம்பா. ப்ரெஷர் அதிகமான என்ன ஆகும், பிளட் வெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் ஆகிடும், வெடிச்சிடும். அப்போ பிளட் வெசல்ஸ் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு பிளட் வெசலுடைய வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ அது என்ன செய்யணும், பிளட் வெசல் எக்ஸ்பேண்ட் ஆகணும். எக்ஸ்பேண்ட் பண்ணுறது யாரு, எந்த ஃபேக்டர் அப்படின்னா ஏஎன்எஃப். ஏட்ரியல் அப்படிங்கிறது ஹார்ட்னுடைய அப்பர் சேம்பரா லோவர் சேம்பரா? ஏட்ரியல் அப்படிங்கிறது ஹார்ட். அப்ப ஹார்ட்னுடைய அப்பர் சேம்பர் மைண்ட்ல வச்சுங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த கார்டியாக் மசில்ஸ், இந்த ஏட்ரியல் வால்ல இருக்கக்கூடியது பிரஷர் அனலைஸ் பண்ணி இதுதான் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த அப்பர் சேம்பரு இந்த ஃபேக்டர் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ புரியுதா உங்களுக்கு? இது வாசோ டைலேஷனுக்கு யூஸ் ஆகுது. டைலேஷன் அப்படின்னா ரத்த குழாய் விரிவடைய. அப்போ ஹார்ட்னுடைய ஆர்டரிஸும் ஏட்ரியமும் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று, ஓகேங்களா? எப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது, இல்லாட்டி பிளட் வெசல்ஸ் அதாகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜுக்டா கிளாமருலர் அப்பராட்டஸ், ஜேஜிஏ, கிட்னி. ஸோ இந்த ஜுக்டா கிளாமருலர் அப்பராட்டஸ்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, கவனிங்க, ஜுக்டா கிளாமருலர் செல்ஸ் இங்கே, இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்குலா டென்சா, இது ரெண்டும் சேர்ந்த அமைப்புக்கு பார்த்தா ஜுக்டா கிளாமருலர் அப்பராட்டஸ், அதாவது இங்க இருக்கக்கூடிய செல்ஸ் ஜுக்டா என்னது கிரானுலர் ஜுக்டா கிளாமருலர் செல்ஸ். அது எங்க இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பரண்ட் அண்ட் எஃபரண்ட், அதாவது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கப்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர், பவுமன் கேப்சூல்னு சொல்லுவாங்க. அந்த பவுமன் கேப்சூலுக்குள்ள பிளட்டை கொண்டு வர்றது உங்களுக்கு யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அஃபரண்ட். அஃபரண்ட்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு பிளட்டை வந்து உள்ள கொண்டு போறது தான் அஃபரண்ட். எஃபரண்ட்னா என்ன அர்த்தம், பிளட்டை வெளியே வர்றது எஃபரண்ட். ஓகேங்களா? அஃபரண்ட் ஆர்டரி, எஃபரண்ட் ஆர்டரின்னு பிரிப்பாங்க. இதுக்கு பொதுவாக கிளாமருலஸ் சொல்லுவாங்க. இதை நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் படிக்கிறப்ப டீட்டெயிலாக படிக்க போகிறோம், பட் இங்கேயே தெரிஞ்சுங்க. ஓகே, இந்த பவுமன் கேப்சூல்ஸ்குள்ள பிளட் வெசல்ஸ் போகுது. அந்த பிளட் வெசல்ஸ் ஒன்று அஃபரண்ட், இன்னொன்று எஃபரண்ட், உள்ளே போயிட்டு வெளில வருது, ஆர்டரிஸ் தான். அங்கே இருக்கக்கூடிய செல்ஸுக்கு வந்து ஜுக்டா என்னது ஜுக்டா கிளாமருலர் செல்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மேக்குலா டென்சா, ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜிஏ அப்பராட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன செய்யுது அப்படின்னா, இட் ப்ரொடியூசஸ் எரித்ரோபாய்டின். என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, எரித்ரோபாய்டின். அப்போ இந்த அப்பராட்டஸ் என்ன செய்யுது அப்படின்னா, எரித்ரோபாய்டின் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் என்னது ஆர்பிசி, ஸ்டிமுலேட் எரித்ரோபாய்சிஸ். எரித்ரோபாய்சிஸ் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் என்னது ஆர்பிசி. அப்போ எரித்ரோபாய்சிஸ் என்ன பாருங்க, ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ். இந்த ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ் என்னது burst forming until என்னது எரித்ரோயிட் காலனி ஃபார்மிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எரித்ரோபிளாஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பிளாட்டோசைட்ஸ், அதுக்கப்புறம் தான் வந்து எரித்ரோசைட்ஸாக மாடுலேஷன் ஆகுது. இட் இஸ் த எரித்ரோபாய்டின் டிபெண்டன்ட், இது அயர்ன் டிபெண்டன்ட். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹீமியா ஆட் ஆகுது, அது நமக்கு தேவையில்லை. ஜேஜிஏ ஜுக்டா கிளாமருலர் அப்பராட்டஸ்ங்கிறது கிட்னியில் இருக்கு. அது என்னத்தை செக்ரேட் பண்ணுது, என்ன ஹார்மோன்ஸை செக்ரேட், இதான் நமக்கு என்சிஆர்டி தேவை. என்ன ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது, எரித்ரோபாய்சிஸ். வாட் இஸ் த எரித்ரோபாய்சிஸ், வாட் இஸ் த ரோல் ஆஃப் எரித்ரோபாய்சிஸ்னு கேட்டிங்கன்னா, தே ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஆர்பிசி. ஆர்பிசி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த ஹார்மோன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். ஸோ வாட் ஆர் த ஹார்மோன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னா. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து எத்தனை ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் இன் த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அப்படின்னா 4, மொத்தம் 4 பார்க்க போகிறோம். சிம்பிளாக புரிச்சுக்கலாம் எப்படி என்னங்கிறத. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட்னாலே உங்களுக்கு தெரியும், மவுத்தில் ஆரம்பிச்சு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆனஸ் வரைக்கும் உள்ளது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். அங்கே 4 ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. எப்படி நம்ம சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொடியூசஸ் சம் பெப்டைட் ஹார்மோன். எக்ஸாம்பிள் கேஸ்ட்ரின். கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய பார்ட்டில் எதை சொல்லுவீங்க, கேஸ்ட்ரிக்.
கேஸ்ட்ரிக் ஜூஸ் எங்கே செக்ரேட் ஆகும்? இப்போ சொன்னீங்கன்னா புரியும், டைஜஷன் தான் படிச்சிட்டீங்க. கேஸ்ட்ரிக் ஜூஸ் எங்கே செக்ரேட் ஆகும்? அப்போ கேஸ்ட்ரிக்னா எந்த ஆர்கன்? லிவரா, ஸ்டொமக்கா? ஆ Stomach. வெரி குட். கேஸ்ட்ரிக்னா ஸ்டொமக், வெரி குட். ஏன்னா கேஸ்ட்ரிக் கிளான்ஸ், ஓகேங்களா? அப்போ கேஸ்ட்ரிக்ங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டொமக். அப்போ ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய சம் கைண்ட் ஆஃப் டிஷ்யூ ஆர் செல்ஸ் தே ப்ரொடியூஸ் த கேஸ்ட்ரின். த ஹார்மோன் நேம் இஸ் கால்டு கேஸ்ட்ரின். ஸ்டிமுலேட் த கேஸ்ட்ரிக் கிளாண்ட் டு செக்ரீட். என்னத்தை கேஸ்ட்ரிக் கிளாண்ட் ஸ்டிமுலேட் பண்ணுது? அந்த கேஸ்ட்ரிக் கிளாண்ட் ஸ்டிமுலேட் பண்ணணும், அது என்னத்தை செக்ரீட் பண்ணுது? HCl. உங்களுக்கே தெரியும், ஸ்டொமக் இஸ் மேட் அப் ஆஃப் சீஃப் செல்ஸ். சீஃப் செல்ஸ் என்னது? சாரி, சீஃப் செல்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னது வந்து பார்த்தீங்கன்னா பரைட்டல் செல்ஸ், ஓகேங்களா? ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் செல்ஸ் HCl-ஐயும் என்சைமும் செக்ரேட் பண்ணுறது இங்கே பெப்சினோஜன். அப்போ உங்களுக்கு இந்த HCl-ம் இந்த என்சைமும் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா யார் தேவை? கேஸ்டின் தேவை. இந்த கேஸ்டின் தான் அதை போய் ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்போ கேஸ்டின் இல்லைன்னா அதை போய் ஸ்டிமுலேட் நடக்காது. ஸ்டிமுலேட் நடக்கலைன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் அந்த பெப்சினோஜனும் ப்ரொடியூஸ் ஆகாது. another hormones வந்து secretin. So after the hormones, all hormones secreted from the duodenum. இவ்வளவுதான் முடிஞ்சு. இதான் நீங்க மைண்ட்ல செட் பண்ண வேண்டியது. Another 3 hormones are secreted from the duodenum. Only one hormone secreted from the stomach, that is called gastrin. நீங்க மைண்ட்ல இப்படி கேஸ்ட்ரின் மட்டும் தான் ஸ்டொமக், மற்ற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட்ல உள்ள ஹார்மோன்ஸ் எல்லாமே டியோடினம் தான் செக்ரேட் பண்ணுது. ஸோ செக்ரிட்டின் நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஹார்மோனோட பேர் செக்ரிட்டின் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்டிமுலேட் த எக்ஸோகிரேன் பேங்க்ரியாஸ் டு செக்ரீட் என்னது வாட்டர், இன்னொன்று பைகார்பனேட். நல்லாவே தெரியும் உங்களுக்கு, ஸ்டொமக்கில் வந்து பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அந்த ஃபுல்லாக இருக்கும். ஆசிட் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கிறதுனால. பட் டியோடினத்தில் வரும்போது உங்களுக்கு பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 7.5 7.8 இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ எப்படி இது வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜூஸில் பைகார்பனேட் ஆட் ஆக பேஸ் லெவலில் போகும். பைகார்பனேட் ஆட் ஆகும்பொழுது என்சைம் பேஸ் லெவலில் போகும். அப்போ டியோடினத்தில் செக்ரேட் பண்ணக்கூடிய செக்ரிட்டின் என்ற ஹார்மோன் எதை ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னா பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய எக்ஸோக்ரைன் பார்ட் அசினையை ஸ்டிமுலேட் பண்ணுது. அந்த அசினஸ் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது? வாட்டர் அண்ட் பைகார்பனேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று. செகண்ட் ஹார்மோன்ஸ் பேர் என்ன? டியோடினம் செக்ரேட் பண்ண செகண்ட் கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட், GIP. இதுவும் எங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகுது? டியோடினத்தில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இது என்னத்தை ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா இன்ஹிபிட் டு ஸ்டாப் த செக்ரீஷன் ஆஃப் என்னது கேஸ்ட்ரிக் ஜூஸ். கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரேட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுது. ஏன்னா ஃபுட்டு இல்லை, ஃபுட்டு இல்லாத நீ பாட்டு செக்ரேட் ஆகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உங்கள் மியூக்கோஸ் மெம்பரேனில் ரப்சர் பண்ணிடும், அல்சர் வந்துடும். ஸோ ஃபுட்டு இல்லாத போது அதை ஸ்டாப் பண்ணணும், ஓகேங்களா? அதான் கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட், அது டியோடினம் தான் செக்ரேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோலிசைட்டோகைனின். ஸோ வாட் யூ மீன் பை கோலிசிஸ்டோகைனின்? சில பேர் சோலிம்பாங்க, சோலின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, கோலிசிஸ்டோகைனின், CCK. ஸ்டிமுலேட் த செக்ரீஷன் ஆஃப் பைல். பைல் எங்கே இருக்குங்க பாருங்க, பைல் பித்த நீர் பைல் சாக்கில் ஸ்டோர் ஆகும். ஹெப்பாட்டிக் செல்ஸ் தான் பைலை ப்ரொடியூஸ் பண்ணுது, நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஸ்டிமுலேட் த செக்ரீஷன் ஆஃப் பைல் ஃப்ரம் த கால் பிளாடர் அண்ட் பேங்க்ரியாட்டிக் என்சைம் ஃப்ரம் த பேங்க்ரியாஸ். ரெண்டு வேலையும் செய்யுது. பேங்க்ரியாட்டிக் என்சைம் பேங்க்ரியாஸை வந்து பேங்க்ரியாஸ் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டிமுலேட் பண்ணுது. பைல் டக்லேருந்து பைல் ஜூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஹெப்பட்டோசைட்ஸை தூண்டி பைல் ஜூஸை ப்ரொடக்ட் பண்ண வைக்கிறது. ஏன்னா ரெண்டுமே டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So these are all 4 hormones are secreted by the gastrointestinal tract: gastrin, secretin, gastric inhibitory peptide, cholecystokinin. அப்படிங்கிறத மைண்ட்ல வைங்க. cholecystokinin அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி நீட்ல. ஓகே, இப்போ மெயின் ஹார்மோன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஹார்மோன்ஸ் பார்த்தாச்சு. அப்புறம் ஹெட்டிரோ ஆர்கன் பார்த்தாச்சு, பேங்க்ரியாஸ், டெஸ்டிஸ், இந்த மாதிரி உள்ளதையும் பார்த்தாச்சு. How they are work in our body, that is called mechanism. So hormone of the heart, kidney, gastrointestinal tract லாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். several other non-endocrine tissues secrete the hormone. அதுக்கு பேர் தான் growth factorன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெக்கானிசம் பார்க்கறதுக்கு முன்னாடி growth factor அப்படின்னா நம்ம growth ஹார்மோன்ஸ் மட்டும் நம்ம பாடியில் வந்து growth-ஐ டிட்டர்மைன் பண்ணல. சில நான் எண்டோகிரைன் டிஷ்யூவும், நான் எண்டோகிரைன் என்னது? எண்டோகிரைன் டிஷ்யூ கிடையாது,
நான் எண்டோக்ரைன், அது மேபி என்ன வேற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கலாம், பட் சம்டைம் தே செக்ரேட் த growth hormone. These are essential for the normal growth of the tissue and their repairing or என்னது ரீஜெனரேஷன். இப்போ நம்ம பாடியில் ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல டிஷ்யூ க்ரோ ஆகணும்னா கண்டிப்பாக யார் தேவை? அந்த டிஷ்யூ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய growth factor இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ growth factorோட வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் மெக்கானிசம் பார்க்க போகிறோம். ஸோ மெக்கானிசம் தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ டைப்ஸ் ஆஃப் என்னது ஹார்மோன்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. இது பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த மெக்கானிசம் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெப்டைட், பாலிபெப்டைட், இது எல்லாமே பெப்டைட்னாலும் பாலிபெப்டைட்னாலும் ஒன்று தான், ஒன்றும் கிடையாது. பெப்டைட் பாண்ட் என்னது? டைசல்ஃபைட் பாண்ட். பெப்டைட் ஒரு புரோட்டீனும் ஒரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிடும் பெப்டைட் பாண்ட் மூலம் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதான் பெப்டைட்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய பெப்டைட் இருந்ததுன்னா அது வந்து பெப்டோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து பெப்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெப்டைடுனாலும் பாலிபெப்டைடு நிறைய, ப்ரோட்டீன்னா எல்லாம் சேர்ந்தது தான் ப்ரோட்டீன் எல்லாமே. எக்ஸாம்பிள் பாருங்க, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்பா. ப்ரோட்டீனேட்டட் ஹார்மோன்ஸ்னு கேட்டாங்க, இல்லை ப்ரோட்டீனோட டெரிவேட்டிவ்ஸ் பெப்டைடு பாலிபெப்டைடுன்னு கேட்டாங்க அப்படின்னா இன்சுலின், குளுக்கோகான், பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ். அப்புறம் யாரு? ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ். பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ், அப்புறம் யாரு? ஹைப்போதலாமிக் ஹார்மோன். ஹைப்போதலாமிக் ஹார்மோன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பெப்டைட், பாலிபெப்டைட், புரோட்டீன். ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் எது சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டீராய்டு இஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபேட். இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்டிசால். நோட் பண்ணீங்க, கார்டிசால் அட்ரினல் கார்டெக்ஸ் செக்ரேட் பண்ணக்கூடியது கார்டிசால் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்டோஸ்டிரான் மேலு, அப்புறம் அது எஸ்ட்ரடியால் அண்ட் இன்னொன்று என்ன ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபீமேல். இது எல்லாமே ஸ்டீராய்டு. அடுத்தது அயோடோதைரின்ஸ். அயோடோனா தெரியும், அயோடின். அயோடினோட ஒரு டெரிவேட்டிவ்ஸ், அது அயோடின் முக்கியமான ஹார்மோன்ஸ், அதாவது மினரல் ஹார்மோன்ஸ் தான் தைராய்டு ஹார்மோன்ஸ். அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ், அமினோ ஆசிட்லேருந்து பெறப்பட்ட பொருட்கள் இருந்து உருவாகுது அட்ரினலின் அண்டு நார் அட்ரினலின். ஓகேங்களா? அட்ரினலின், நார் அட்ரினலின். இது யார் ப்ரொடியூஸ் பண்றா? அட்ரினல் மெடுலா. அட்ரினல் மெடுலா. ஸோ எந்த ஹார்மோன் எந்த கெமிக்கல் காம்போசிஷனால மேடப் ஆஃப் ஆயிருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு எது ஈஸியா புரியும் அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் என்னது அந்த ஹார்மோன்ஸ்ங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியுதா? அப்போ அந்த டாபிக் புரியுதா? எந்தெந்த ஹார்மோன், என்னென்ன, எது புரோட்டீனு, எது ஸ்டீராய்டு, எது வந்து தைரோனின்ஸ், எது அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். கிளியரா புரியுதா? புரியுது சார். ஓகே. நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் என்ன அப்படின்னா இப்போ மெக்கானிசம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் ஒரு ஹார்மோன்ஸ் இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருது? அந்த பிளட் வழியாக வந்துக்கிட்டே இருக்கும். அது எங்கே போகணும் அப்படின்னா எங்கே ஒர்க் பண்ணுமோ அங்கே போகும். இது ஒரு டார்கெட் செல்னு வச்சுக்கோங்க. அப்போ அது பிளட் வழியாக வந்து இந்த ஹார்மோன் ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எஸ்ஹெச்னு வச்சுங்க, ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இது பிளட்ல ப்ரொடியூஸ் ஆகுது. பிளட்ல ப்ரொடியூஸ் ஆகுற எண்டோக்ரைன் பார்ட்ல, ரீப்ரொடக்டிவ் பார்ட்ல ப்ரொடியூஸ் ஆகுது. இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரியில் ப்ரொடியூஸ் ஆகுது எஃப்எஸ்ஹெச். ப்ரொடியூஸ் ஆன எஃப்எஸ்ஹெச் எங்கே வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம பிளட் வழியாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அது பிளட் வழியாக தான் போயிட்டு இருக்கு. அப்போ அது எங்கே போய் ஒர்க் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைண்டிங் ரிசெப்டார்னு ஒன்று இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்க. அப்போ அங்கே பிளட்ல வரக்கூடிய அந்த ஹார்மோன் அதுக்கு பர்ஃபெக்டாக உள்ள ஒரு பார்ட்டில் போய் என்ன செய்யணும்? பைண்டிங் ஆகணும், பைண்ட் ஆகணும். என்ன ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? பைண்ட் ஆகணும். பைண்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஹார்மோன் அந்த டிஷ்யூ காம்ப்ளெக்ஸுங்கிறது உருவாகும். ஹார்மோன் டிஷ்யூ காம்ப்ளெக்ஸுங்கிறது அப்போ தான் உருவாகும். மீனிங் புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு உங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் வந்து பைண்ட் ஆகாது. ஏன்னா ஒரு ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச் அது போய் எல்லா டிஷ்யூலும் போய் பைண்ட் ஆகாது. எங்கே போய் பைண்ட் ஆகணுமோ அங்கே தான் பைண்ட் ஆகும். ஒருத்தருக்கு லெட்டர் போகிறோம், அட்ரஸ் போட்டிருக்கோம், அந்த அட்ரஸ் யாருக்கு போய் சேரணுமோ அங்கே தான் போய் சேரும். இந்தியாவில் எல்லாருக்குமா அட்ரஸ் போகுது? இல்லை இல்லை, பர்டிகுலராக விலாசம் அந்த அட்ரஸுங்கிறது இருக்கு இல்லையா? அதே போல் ஒரு ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா அதுக்குன்னு உள்ள ரிசெப்டாரோட தான் போய் பைண்ட் ஆகும். ஓகேங்களா? மற்ற டிஷ்யூவில் போய் பைண்ட் ஆகாது.
ஸோ ஹார்மோன் ப்ரொடியூஸ் தர் எஃபெக்ட் பை பைண்டிங் டு த ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன். அதான் முக்கியமானது. ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீனோட பைண்ட் ஆகுது. அதுதான் ஹார்மோன் ரிசெப்டார். ரிசெப்டார் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடத்துல ரிசெப்டார் இல்லைன்னா ஹார்மோன் பைண்ட் ஆகாதுன்னா என்னதான் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆனாலும் ரிசெப்டார்னா பைண்ட் ஆகாது. ஹார்மோன் வேஸ்ட்டாக போயிடும். அந்த ரிசெப்டார் எங்கே இருக்கு? டார்கெட்டட் டிஷ்யூ. இப்போ எஃப்எஸ்ஹெச்சோட டார்கெட்டட் டிஷ்யூ கோனாட்ஸ், கோனாடல் டிஷ்யூ. A hormone bind it to specific receptor to form, அது என்னத்தை உருவாக்குது அப்படின்னா ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸை உருவாக்குது. என்னத்தை உருவாக்குது? ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ். இங்க கவனிங்க, ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸை உருவாக்குது. இட் லீட்ஸ் டு த பயோகெமிக்கல் சேஞ்ச் இன் த டார்கெட் டிஷ்யூ. அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயோகெமிக்கல் சேஞ்சஸை கொடுக்குது எங்க? அந்த டிஷ்யூக்குள்ள. டு ரெகுலேட் த மெட்டபாலிசம் அண்ட் பிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் அண்ட் பிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷனை தூண்டி விடுதுங்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு செல்லுக்குள்ளே போகுது அப்படின்னா ஒரு செல்லு மேடப்பா பிளாஸ்மா மெம்பரின். பிளாஸ்மா மெம்பரின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜான்சன் அண்ட் நிக்கோல்சன் அந்த அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பைலிப்பிட் லேயர். ஓகேங்களா? லிப்பிட் இருக்குன்னா அவுட்டரில் லிப்பிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் தான் இருக்கும் ஒரு லிப்பிடு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரின். பிளாஸ்மா மெம்பரின் இஸ் மேட் அப் ஆஃப் என்னது? பைலிப்பிட் லேயர். எத்தனை லேயர்னு சொல்றாங்க? பைலிப்பிட் லேயர். ஸோ இந்த பைலிப்பிட் லேயரை யாரு மட்டும் உள்ள போகா அப்படின்னா இந்த பைலிப்பிட் வழியா வாட்டர் டிசால்விங் ஹார்மோன்ஸ் போகுமானா போகாது. புரோட்டீன் வந்து அந்த அந்த செல் மெம்பரினை தாண்டி போகுமானா உங்களுக்கு போகாது. பிளாஸ்மா மெம்பரினை தாண்டி போகுமானா போகாது. அப்ப யாரு வந்து அங்க வந்து போகுவா அப்படின்னா ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் ஒன்லி. ஏன்னா ஸ்டீராய்டு இஸ் ஒன் ஆஃப் த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபேட். அப்போ இந்த பிளாஸ்மா மெம்பரின் மேடப் ஆஃப் ஃபேட், அந்த ஸ்டீராய்டு ஹார்மோன் ஃபேட். அப்போ ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன் டைரக்டா செல்லுக்குள்ள போய் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா? அப்போ இங்க அந்த டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் டைரக்ட்லி என்டர் த்ரூ த பிளாஸ்மா மெம்பரின் டு த நியூக்ளியர் மெம்பரின் அண்ட் இன்டு த நியூக்ளியஸ்குள்ள போய் அது ஃபங்க்ஷனிங் பண்ணி விட்டுரும். அப்படி பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்கன்னா ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ். மற்ற புரோட்டீனேட்டட் ஹார்மோன்ஸ்லாம் போக முடியாது. அப்போ புரோட்டீனேட்டட் ஹார்மோன்ஸ்லாம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த மெக்கானிசத்தை கிளியரா புரிஞ்சிக்க வேண்டியது. புரோட்டீனேட்டட் ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே நம்ம பார்த்தாலே தெரியும். இங்கே நான் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் பாருங்க. இப்போ புரோட்டீனேட்டட் ஹார்மோன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா அந்த பிளாஸ்மா மெம்பரின்ல போய் ரிசெப்டார்ல போய் பைண்ட் ஆகும். பிளாஸ்மா மெம்பரில் இருக்கக்கூடிய ரிசெப்டாரோட பைண்ட் ஆகுது. அது வந்து உங்களுக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா செகண்டரி ரிசெப்டாரை ப்ரொடியூஸ் பண்ணும். அனதர் ஒரு மெசஞ்சரை ப்ரொடியூஸ் பண்ணும். தட் மெசஞ்சர் மேபி சைக்ளிக் ஏஎம்பி. ஓகேங்களா? சைக்ளிக் ஏஎம்பின்னு சொல்லுவாங்க, சிஏஎம்பி. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் பாஸ்பேட். அது வந்து செகண்டரி மெசஞ்சராக இருக்கும். அதுதான் உள்ள போயிட்டு உங்களுக்கு அந்த நியூக்ளியஸ்ல என்ன தேவைங்கிறது சிந்தசிஸ் பண்ணும். பட் அந்த ஹார்மோன் டைரக்டா உள்ள போகாது. எது? புரோட்டீனோ அமினோ ஆசிடோ இல்லை மற்ற பெப்டைடு ஹார்மோன்ஸோ உள்ள போக முடியாது. அந்த பிளாஸ்மா மெம்பரினுக்குள்ள எந்த செல்லுக்குள்ள யாரு மட்டும் தான் உள்ள போக முடியும்? ஸ்டீராய்டு ஹார்மோன், எஸ்பெஷலி ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறத மைண்ட்ல வைங்க. ஓகே, பிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க சொன்னதை நம்ம பார்க்க போறோம். ஹார்மோன்ஸ் ரிசெப்டார் டூ டைப்ஸ். ஒன்று மெம்பரின் பவுண்ட் ரிசெப்டார், அது போய் மெம்பரின்ல போய் பைண்ட் ஆயிடும். இன்னொன்று இன்ட்ரா செல்லுலார் ரிசெப்டார், செல்லுக்குள்ள ரிசெப்டார் இருக்கும். சிலது மெம்பரின்ல ரிசெப்டார் இருக்கும். ஓகேங்களா? சிலதுல இப்போ எங்க இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க, மெம்பரின்லேயே ரிசெப்டார் இருக்கு. ஏன்னா அது வந்து வேற ஹார்மோன்ஸ். ஸ்டீராய்டு இல்லாத ஹார்மோன்ஸுக்கு ரிசெப்டார் மெம்பரின்ல இருக்கும். ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸுக்கு ரிசெப்டார் செல்லுக்கு உள்ளார இருக்கும், இன்ட்ரா செல்லுலான வித்தின் த செல். ஸோ இந்த ஹார்மோன் பைண்ட் ஆகுது, மெம்பரின் பவுண்ட் ரிசெப்டார், பிளாஸ்மா மெம்பரின், அதுக்கப்புறம் நியூக்ளியஸ்குள்ள ஏதோ ஒரு ஃபேக்டர், வேற ஒரு ஃபேக்டரா போகுது. பட் இங்க வந்து பாருங்க, இன்ட்ரா செல்லுலார் ரிசெப்டார் டைரக்டா என்டர் இன்டு த நியூக்ளியஸ். ஓகேங்களா? இதோடைய எக்ஸ்பான்ஷன் நம்ம பார்க்கலாம், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. மெம்பரின் பவுண்ட் ரிசெப்டார் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ மெம்பரின் பவுண்ட் ரிசெப்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சம் ஹார்மோன்ஸ், எக்ஸாம்பிள் என்னது? புரோட்டீன் ஹார்மோன்ஸ், மெம்பரின் பவுண்டு, எஃப்எஸ்ஹெச் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ், சம் ஆஃப் த ஹார்மோன். அதாவது மெம்பரின் பவுண்ட் ரிசெப்டார் நம்ம பார்க்குறோம், மெம்பரின்ல பவுண்ட் ஆகக்கூடியது. சம் ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் ஹார்மோன், எஃப்எஸ்ஹெச்ங்கிறது ஒரு ஸ்டீராய்டு. இது கொஞ்சம் டவுட்ல இருக்க வச்சுங்க. இன்டராக்ட் வித் மெம்பரின் பவுண்ட் ரிசெப்டார், டூ நாட் என்டர் த டார்கெட் செல்ஸ், டார்கெட் செல்லுக்குள்ள போக முடியாது.
இட் ஜெனரேட் த செகண்ட் மெசேஞ்சர். இது என்னத்தை உருவாக்குது? செகண்ட் மெசேஞ்சரை உருவாக்குது. அந்த செகண்ட் மெசேஞ்சர் மேபி யாரா இருக்கலாம் அப்படின்னா ஜெனரேஷன் ஆஃப் த செகண்ட் மெசேஞ்சர் சைக்ளிக் ஏஎம்பி. சைக்ளிக் ஏஎம்பி அப்படின்னா அடினோசின் மோனோபாஸ்பேட் ஆர் கால்சியம் அயனா இருக்கலாம். In turn regulate the cellular metabolism and causes the physiological effect. அப்போ இந்த செகண்டரி தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலையோ அது செய்யுது. பிசியோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் ஓவாரியன் growth பண்ணுது. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வந்து இந்த சைக்ளிக் ஏஎம்பி, இண்டோசில் பாஸ்பேட் 3, கால்சியம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒர்க்கை பண்ணுது அப்படின்னா செகண்டரி மெசஞ்சராக பண்ணுது. ஏன்னா பிரைமரி மெம்பரி இந்த பிளாஸ்மா மெமரியில் இந்த ரிசப்டார் பைண்ட் ஆயிடும். டைரக்டா உள்ள போக முடியாது. பட் செகண்ட் பாருங்க ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா லிப்பிட் லேயருங்கிறதுனால லைக் தட் பாருங்க மெம்பரின் பவுண்ட் ரிசெப்டார் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஹார்மோன் எஃப்எஸ்பி பைண்ட் டு தி ரிசெப்டார் ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ் வருது. ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ் வருது. நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் 1 அது வந்ததுனால ஜெனரேட் செகண்ட் மெசஞ்சர் சைக்ளிக் ஏஎம்பி ஆர் என்ன அது கால்சியம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க பயோகெமிக்கல் ரெஸ்பான்சஸ் கிடைக்குது, பிசியோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, ஓவாரியன் க்ரோ ஆகுது, ஓவரிஸ் வந்து க்ரோ ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து பாருங்க இன்ட்ரா செல்லுலார் ரிசெப்டார். ஸோ வாட் யூ மீன் பை இன்ட்ரா செல்லுலார் ரிசெப்டார் அப்படின்னா செல்லுக்கு உள்ளார ரிசெப்டார் இருக்கு. சம் ஹார்மோன் இன்டராக்ட் வித் இன்ட்ரா செல்லுலார் ரிசெப்டார், மோஸ்ட்லி நியூக்ளியர் ரிசெப்டார். மோஸ்ட்லி எப்படி இருக்கும்? நியூக்ளியஸ்குள்ள தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ், இன்னொன்று யாரு? Iodothyronins, thyroid hormones, thyroxine. They mostly regulate the gene expression. Directly gene kulle poyudhu or chromosome kulle poyudhu by the interaction of the hormone receptor complex with the genome. Gene kulle poyittu ange regulate panna aarambichirudhu. Cumulative biochemical actions result in the physiological and the developmental effect. அது சடனா வந்து பார்த்தோன்னா அதோட எஃபெக்ட்ங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது ஏன்னா நியூக்ளியஸ்குள்ள போயிடுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரோஜன், ஓகேங்களா, பைண்ட் டு த ரிசெப்டார், ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ், ஸ்டிமுலேட் த ஜீனோம், ஃபார்மேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏ. கவனிங்க, இந்த எம்ஆர்என்ஏ இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணுது. எம்ஆர்என்ஏ ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன், என்ன ப்ரோட்டீன் தேவைங்கிறது ஃபார்மேஷன் பண்ணுது. அந்த ப்ரோட்டீன் வந்ததுக்கப்புறம் ஃபிசியலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. டிஷ்யூ க்ரோத் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டிஷ்யூ க்ரோத் அண்ட் டிஃபரன்ஷியேஷன். ஓகே, இதோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹார்மோன்ஸ். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 kinds ஆஃப் ரிசெப்டார்ஸ் இருக்குது. ஒன்று மெம்பரின் பவுண்ட் ரிசெப்டார், ஒன்று இன்ட்ரா செல்லுலார் ரிசெப்டார். மெம்பரின் பவுண்ட் ரிசெப்டாருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசெப்டாரோட இது வந்து பார்த்தீங்கன்னா மெம்பரின்ஸில் பைண்ட் ஆயிருக்கும். எங்கே பைண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க? மெம்பரின்ஸில் பைண்ட் ஆயிருக்கும். மெம்பரின்ஸில் பைண்ட் ஆகிருக்கிறதுனால அது மெம்பரின்லேருந்து உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு என்னத்தை உருவாக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி வந்து பார்த்தோன்னா இந்த ரிசெப்டார் இதை வந்து உருவாக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஜெனரேட் செகண்ட் மெசஞ்சர். ஓகேங்களா, அது செகண்ட் மெசஞ்சரை அது ஃபார்மேஷன் பண்ணுது அப்படிங்கிறத மைண்டில் வை. ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட கண்டினியூஷன்ஸ் அப்படிங்கிறது அடுத்த கிளாஸஸ்ல நம்ம இது பண்ணி பார்க்கலாம். ஓகே.